18 நாள்லங்க ரிலீஸ் ஆன வெறும் 18 நாளில் 1000 கோடியை ஒரு படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆமாங்க, ஷாருக் கான் அவர்களோட நடிப்பில் அட்லி அவர்களோட இயக்கத்தில் வந்த ஜவான் படம் தான் நேற்று 18வது நாள் வசூல். எவ்வளோ 18 நாள் இந்த படம் எவ்வளோ டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க் ஆண்டனி தொடர்ந்து ஒரு வசூலில் பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கு இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட பிறந்த நாள். அதனால் அவரோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவரோட நிறையா படங்கள் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட்டான மூவி கத்தி. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃப்ரேமை பார்த்து இது இந்த படம் தான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு தான் நேற்று சொல்லியே வச்சேன். ஆனால் அதையும் மீறி சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, வைதேகி காத்திருந்தால் படத்தில் ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு அந்த பாட்டு. ஸோ என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டை தமிழ் சினிமாவோட ஒரு 100 சிறந்த பாடல்கள்னு எடுத்தோன்னா அதில் டாப் 20ல் நான் இந்த பாட்டை வைப்பேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்கு. எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக இந்த பாட்டு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்னா அந்த 24 மணி நேரமும் என்னால் கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, அந்த அளவுக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்கு. ஸோ இந்த படத்தில் தான் ஒரு ஃப்ரேமு, ஸோ ஒரு ஊஞ்சல், அதில் பூவாலேயே அதை மலராலேயே அது ஃபுல்லாக சுற்றி இருக்கும். ஸோ அதுதான் நேற்று நம்ம வச்சுருந்தோம். அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒரு சேலஞ்சாகவே தான் வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. கேமிங் கரண் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் மாரீஸ்வரன் அப்படிங்கிற இன்னொருத்தர், அப்புறம் சையது சுல்தான் பாய் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் செந்தில்குமார், அப்புறம் பிக்சல் ஏஞ்சல் கேர்ள்ஸ். இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான சினிமா கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கரண்ட்டாக ஒரு 7-8 வருஷங்களாக தான் நிறையா படங்களில் இந்த சீன் லாஜிக் மிஸ்டேக்கு, இந்த சீன் இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 7-8 வருஷமாக தான் அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் இந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கும். அதையும் தாண்டி அந்த படத்தை நம்ம அதிகமாக ரசித்தது உண்டு. ஸோ இன்றைக்கி தான் அந்த பழைய படத்தை கூட நம்ம 90ஸ்ல ரசித்தோம்ல, அந்த பழைய படத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு சீன் இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்லாம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ இதுலேருந்து உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சினிமா ரசிகர்? எனக்கு இந்த லாஜிக்லாம் தேவையில்லைங்க. என்னை உட்கார வச்சு பயங்கரமாக சிரிக்க வச்சாலோ, பயங்கரமாக எமோஷ்னலாக வச்சாலோ, பயங்கரமாக ரசிக்க வைக்கிற ஒரு படமாக இருந்தால் அதில் நான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். முக்கியமாக இந்த டைம் ட்ராவலர் படம், ஹாரர் படத்தெல்லாம் உட்காந்து நான் லாஜிக் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா? இல்லைங்க, நான் எனக்கு ஒரு அறிவு இருக்குது. நான் படம் பார்க்கும்போது என்னைய அறிவாளியாக நினச்சி ஒருத்தன் படம் எடுத்தவனை நான் மதிக்கிறேன். அதனால் லாஜிக்லாம் பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரோ, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்களோ லாஜிக்லாம் பார்த்து என்னையை மதித்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட் தான். ஸோ இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதில் நீங்கள் எந்த ரகம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு லாஜிக் இருக்கணும், அது மஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை லாஜிக்லாம் தேவையில்லை, இந்த படத்துக்கு என்ன நான் உட்காந்து 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் என் ஃபேமிலியோட போயிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வசூல்களை போயிடலாம். எக்ஸ்பேண்டபிள்ஸ் 4 Day 3 கலெக்ஷன். இது என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. இந்த வருஷத்தோட ஒரு மோசமான டிசாஸ்டர் இந்த படம் தான். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $100 மில்லியன், 830 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே ஒரு பெரிய கலெக்ஷனை எடுக்கும். அது எவ்வளோ மொக்கப்படமாக இருந்தாலுமே ஒரு 30 மில்லியன் 20 மில்லியன் கிட்டையாவது வசூல் பண்ணிவிடும். இப்போ நன் அப்படிங்கிறது, நன் 2 அந்த படம் இருக்குல்ல, அந்த படம் இப்போ பாருங்கள் எத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளே நிறையா நாள் கலெக்ஷன் சொன்னோம். அதோட இந்த வாரம் வீக்கெண்டு கலெக்ஷனை விட எக்ஸ்பேண்டபிள்ஸ் 4ஓட முதல் வாரம் வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ இந்தியாவில் 1,04,00,000 வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $3.8 மில்லியன். இதுதான் இந்த வருஷத்துலேயே, அதாவது பெரிய ஹாலிவுட் ஃபிலிம்னு ரிலீஸ் ஆகுதுல்ல அந்த லிஸ்ட்லேயே இந்த வருஷத்துலேயே ரொம்ப மோசமான வீக்கெண்டு கலெக்ஷன் இந்த படம் தான். ஸோ 31,50,00,000 வருது.
இந்தியா முழுக்க 4,86,00,000 வேர்ல்டு வைடு இந்த வீக்கெண்டு முழுக்க இந்த படம் 3 நாளில் வசூல் பண்ணது. $18.7 மில்லியன், $155 கோடி. ஒரு பெரிய ஃப்ளாப்பு, பெரிய டிசாஸ்டர். எல்லா பத்திரிகையிலையுமே கழுவி ஊற்றிட்டாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்டார் நடித்த படம் இல்லை, இந்த படத்தில் நடித்த 10 பேருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸு. ஸோ முக்கியமான ஸ்டார்ஸே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நடிச்சுமே இந்த நிலமை. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். படம் நல்லா இல்லைனாலுமே அதுக்கு ஒரு ரீச் இருக்கும்ல, இருந்தாலுமே அந்த ஸ்டார்ஸ் வேல்யூக்கு ஒரு ரீச் இருக்கும்ல, அது இல்லை, அது ஏங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பாலி ஷெட்டி அந்த படத்தோட Day 18 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 94 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 31,72 லட்சமும், வேர்ல்டு வைடு 45,29 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி. ஆல்ரெடி இந்த படம் 9 கோடி ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்கு. 15 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு தேட்டர்கள் ரைட்ஸு. ஸோ இப்போ 24 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படம். அதுக்கடுத்ததாக தமிழில் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் ஆர் யூ ஓகே பேபி, சமுத்திரகனி, மிஷ்கின்லாம் நடித்த படம். Day 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 43 லட்சமும், வேர்ல்டு வைடு 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்ததான் ஜவான் படத்தோட Day 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் வந்து 1,44 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1,28 லட்சம், கர்நாடகாவில் 1,38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,65 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க 14,85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10,65 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 25,55 லட்சம். இந்த படம் வந்து நேற்று 18வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 45,65 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 51,88 லட்சம், கர்நாடகாவில் 52,80 லட்சம், கேரளாவில் 13,50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 499,74 லட்சம், ஓவர்சீஸில் 340 கோடியே 13 லட்சம், வேர்ல்டு வைடு 1003,70 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 18 நாளில். இதுதான் ஹிந்தி சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே ஃபாஸ்டஸ்ட் 1000 crore ரீச்சு. ஸோ இந்த வருஷத்துலேயே 2000 crore, அதாவது இந்தியா சினிமாலே 2000 crore. அது 1 பட்டான், 2 ஜவான், ரெண்டுமே ஷாருக் கான் அவர்களோட படம். இந்த 2 படமே இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கடுத்தது டங்கி வருது, அதுக்கு மேலே பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு ஜவான் அப்படிங்கிறது ஆல் டைம் பிளாக் பஸ்டர். ஸோ ஹிந்தியிலேயே ஒரு பெரிய ஹிட்டு, அதே மாதிரியே சவுத் இந்தியாவிலேயும் இந்த படம் பெரிய ஹிட்டு, ஓவர்சீஸ்லேயும் மிகப்பெரிய ஹிட்டு இந்த படம். ஸோ அதுக்கடுத்ததான் மார்க்கண்டினி அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4,85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 71 லட்சம், கர்நாடகாவில் 66 லட்சம், கேரளாவில் 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 1,10 லட்சம், வேர்ல்டு வைடு நேற்று 7,66 லட்சம் 10வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்தா டோட்டலாக தமிழ்நாட்டில் 51,20 லட்சம், தமிழ்நாட்டில் 50 கோடியை கடந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய விஷயம் வெறும் 10 நாளில். ஆந்திரா தெலுங்கானாவில் 8,66 லட்சம், கர்நாடகாவில் 6,26 லட்சம், கேரளாவில் 2,88 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,05 லட்சம், ஓவர்சீஸில் 15,18 லட்சம். ஸோ நேற்று நம்ம சொன்ன மாதிரி 85 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணிடுச்சு. 85,23 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 10 நாளில். இன்னும் இந்த படத்துக்கு 15 கோடி தான் இருக்குது 100 கோடி அந்த இலக்கை தொடுறதுக்கு. ஸோ அது வந்து ஈஸியாக தொட்டுரும். அதுக்கடுத்து தான் இந்த வாரம் வரப்போகிற படங்கள், முக்கியமாக சந்திரமுகி 2, சித்தா, அப்புறம் வந்து இறைவன், இந்த 3 படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ சந்திரமுகி 2 ஆல்ரெடி சந்திரமுகி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட படம், அந்த படத்தோட சீக்குவலுங்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரியே பி வாசு. அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த சித்தா, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்து, ஆனால் அந்த படம் பெரிய அளவில் பேசப்படலை, பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஆனால் அந்த படம் உண்மையிலே நல்ல படம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த படத்தை போய் பாருங்கள், 6 கேண்டில்ஸ். ஸோ விசட் துரை அவர்களோட இயக்கத்தில் நம்ம ஷாம் அவர்கள் அந்த படத்தில் ரொம்பவே, அதாவது எந்த ஒரு நடிகருமே எஃபர்ட் போடாத அளவுக்கு அந்த படத்தில் எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் குழந்தைய காணும்னு சொல்லிட்டு தேடுற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த சித்தா அப்படிங்கிறது
ரொம்ப பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இறைவன் ஒரு மாதிரி மிரட்டி விட்டுருக்காப்புல. ராகுல் போஸ் அவர் வந்து அதான் இந்த விஸ்வரூபம் படத்தில் வில்லனாக வருவார்ல உமர் பாய், அவர் வந்து மிரட்டியிருக்காரு. பார்க்கும்போதே ரொம்ப பயங்கர வைலன்ஸ் இருக்க போது, அதே மாதிரியே இதுதான் பெஸ்ட்டு சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த 3 படத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் முருகதாஸ் அவர்களோட பிறந்தநாள். ஸோ அவருக்கு நம்ம ப்ளூ தக்காளி சார்பாக வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஹாப்பி பர்த்டே சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டர், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவர் படம் பண்ணாமல் சில வருஷமாக இருக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நேற்று சில டேரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்க பெரிய டேரக்டர் இப்போதைக்கு கரண்ட்டாக படம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழலில் நிறையா மொக்க படங்கள், நிறையா மொக்கையான ஒரு கதைகள் தேர்ந்தெடுத்து படம் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ஒரு தேவையே இல்லாத ஒரு படங்களை அந்த மாதிரி ஒரு பெரிய படைப்பாளிகிட்டேருந்து வரும்போது கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஸோ அதை ஏஆர் முருகதாஸ் பண்ணலை அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஸோ ஏஆர் முருகதாஸ் கத்தி, ஸோ அவரோட கத்தி அப்படிங்கிறது என்னோட ஃபேவரட் மூவி. அவரோட ரமணா, தீனா, அப்புறம் 7ஆம் அறிவு, அதே நேரத்தில் கஜினி, துப்பாக்கி, இது எல்லாமே என்னோடய ஃபேவரட் தான். ஆனால் அதில் 1% கூடுதலாக கத்தி என்னோடய ஃபேவரட். அதுலேயும் முக்கியமாக அனிருத் அவர்களோட இசை. ஒரு பக்கம் அந்த கிளைமேக்ஸில் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த வசனம்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதை விஜயை தவிர வேறு யாராலையும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த படத்தில் அப்படி இருக்கும். அந்த சீனே அப்படி இருக்கும். ஏன்னா அந்த சீனுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் இல்லவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மேபி அதே மாதிரியே அதே ஹீரோவே அடுத்தடுத்த படங்களில் கூட சில பேசினார். ஆனால் அந்த இம்பேக்ட்டுங்கிறது அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸுங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கத்தி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த சமயத்தில் மோஷன் போஸ்டர் அந்த படத்துக்கு விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு மோஷன் போஸ்டர் கிடையாது. அதுக்கு முன்னாடியே சந்திரமுகி இருந்தது. சந்திரமுகி தான் ஃபஸ்ட்டு மோஷன் போஸ்டர் இன் தமிழ் சினிமா. ஆனால் அதுக்கப்புறம் கத்திக்கு அப்புறம் தான் அது இங்கே ஒரு பழக்கமாகவே ஒரு வழக்கமாகவே மாறிச்சு. ஸோ கத்தியில் அனிருத் அவர்கள் அந்த இது வேறு லெவலில் இருக்கும். அந்த பிஜிஎம் கூட வரும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. தமிழ்நாட்டில் 68 கோடியே 60 லட்சம், கேரளாவில் 10 கோடியே 45 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடியே 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 10 லட்சம், ஓவர்சீஸில் 41 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 132 கோடியே 85 லட்சம். இந்த படம் வந்து லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 70 கோடியே 40 லட்சம். இந்த படத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் விற்கப்பட்டது 50 கோடிக்கு வந்து விற்றுருக்கு. ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 20 கோடியே 40 லட்சம். ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ இன்றைக்கும் நம்மளை நிறையா டெம்ப்ளேட்டுக்கு யூஸ் பண்ண வைக்கிறது, ரொம்ப சீரியஸான விஷயங்களை பேசுகிற ஒரு மீம் டெம்ப்ளேட்டுக்கெல்லாம் நம்ம கத்தி படத்தில் தான் எடுப்போம். ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரெட்டு, எத்தனை முறை பார்த்துருப்பீங்க? யூடியூப்லேயே இந்த படம் ஃபுல் மூவிலாம் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சீனு, முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் சீனு, அதை வந்து நிறையா வியூ போயிருக்கும். நிறையா தடவை நானே மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.